வணக்கம் வணக்கம். மீண்டும் ராஜன். இன்றைய பதிவு ஒரு வகையில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, கடகராசி இந்த மாதம் இந்த 2024 ஃபஸ்ட்லேயே வந்தாச்சு. குரு பயிற்சி வந்தாச்சு. அடுத்தது 19ஆம் தேதி சுக்கிரனுடைய பயிற்சி ஒரு மாதத்துக்கு இருப்பார். மற்றபடி எல்லா கிரகங்களும் 8 கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கிறது, அதாவது கடகராசிக்கு. ஸோ கடக லக்கமாக இருந்தாலும் சரி, கடகராசியாக இருந்தாலும் சரி, அற்புதமாக இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் 2025 5ஆம் மாதம் வரைக்கும் ஒரு வகையில் கணக்கு இருக்கு. இருந்த பொழுதும் அது கடைசி வரைக்கும் 2025 வரைக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கு. ஸோ நல்லா பயன்படுத்திக்கிங்க. ராஜ வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு ராஜ கிரகம் வந்திருக்குது, உச்சத்தில் வந்திருக்கு குரு. அதே மாதிரி சுக்கிரன் மாதத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும், மீண்டும் நமக்கும் வந்து சேரும். மற்ற கிரகங்கள் ராகு கேது அதுவும் அனைத்தும் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. இந்த கடகராசிக்கு நல்லா பயன்படுத்திக்கங்க. அந்தந்த தேதியெலாம் அற்புதமாக இருக்குது. இந்த கடகராசிக்கு 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9 2 அப்படின்ற மாதிரி 6ஆம் தேதின்ற மாதிரிலாம் ஒரு நல்ல லக்கு நம்பரில் அந்தந்த தேதிக்கு நம்ம ஏதாவது சாதிக்கணும்னா செஞ்சுக்கலாம். கோர்ட்டு வழக்கு விசாரணை அனைத்துமே நமக்கு சாதகமாக இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரும். சூரியன் சந்திரன் அனைத்துமே நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. புதன் செவ்வாயும் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. இந்த லாட்ரி டிக்கெட்டு அப்படி நீங்கள் ரொம்ப நாளாக எடுக்க முடியாமல், அதாவது நம்பர் அடிக்காமல் இருந்துச்சுனாக்கா இந்த வாட்டி நீங்கள் 100% நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல லக்கு இருக்குது. ஆனால் இந்த 19ஆம் தேதி பயிற்சியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் 20ஆம் தேதி போல் நீங்கள் ஆரம்பிக்கலாம். லாட்ரி டிக்கெட் நிறையா இருக்குது, லக்கு இருக்குது. அதுக்குன்ட்டு ரொம்ப விரயம் பண்ணிடாதீங்க காசு பணத்தை. ரொம்ப ரிலாக்ஸாக போங்க நம்ம விஷயத்தில். இந்த கல்யாண காட்சி, பொண்ணு தேடுறது, அமைவது இதெல்லாம் நல்லா அற்புதமாக அமையும். ரொம்ப நாளாக பொண்ணு கிடைக்கல அப்படின்ற சூழ்நிலையிலலாம் இனிமேல் பொண்ணு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மாப்பிள்ளை பொண்ணுன்ற மாதிரி 2 பக்கமும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கடகராசிக்கு மட்டும். மற்றபடி காரியங்கள் ரொம்ப சுகமாக முடியும், சுலபமாக முடியும். வேலை வாய்ப்பு கிட்டும். வேலை ரொம்ப நாளாக தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கு முன்னால் வேலை பதிவு பறி போய் அப்புறம் நிறையா பிரச்சனைகள் ஆகி பல வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இப்போ வேலை தேடலாம். ஆனால் அதுவும் வயசுக்கு தகுந்த மாதிரி தான். படித்த படிப்புக்கு என்னவோ அதுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். நிச்சயமாக வேலை கிடைக்கும் 100%. இந்த அஷ்டம சனி இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அஷ்டம சனியாக இருந்தாலும் நமக்கு 8 கிரகம் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. வீடு வாங்கணும், லோன் எடுக்கணும், எல்லாமே செஞ்சன் அருமையாக இருக்கும். இதற்கு முன்னால் நோய்பட்டவர்களுக்கு உடம்பு உபாதிகள் பல பிரச்சனைகள் உடல் நோயாக இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல குணமாகும். இனிமேல் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி தான். சுக்கிரன் வந்தாலே சுகபோக வாழ்க்கை தான். அதுவும் அந்த குருவோட இணைஞ்சு இருக்கிறார்ல, இன்னும் விதமான ராஜயோகம். குரு கடகத்துக்கு உச்சத்தில் இருக்காங்க, சொந்த வீட்டிலேயே இருக்காங்க. அதே மாதிரி அவர் இருக்கிற வீட்டிலேயே சுக்கிரன் உட்காந்துக்கிட்டாங்க. சூரியன் வர, அப்புறம் என்ன புதனு, அப்புறம் என்ன சூரியனு, இன்னும் அற்புதமாக இருக்கும். கவர்மெண்ட் உத்தியோகம் யாரை தேடி போகிறீங்கன்னா அதை எழுதி போடுங்க. 100% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இடையில போன வருஷம் ரொம்ப தடையாக இருந்ததெல்லாம் இனிமேல் எல்லாமே சுலபமாக முடியும். நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு நியாயமாக நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனைமே நடக்குங்க. நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணணும். முயற்சி பண்ணாமல் அப்படியே இருந்தால் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஆனாலும் ஜோசியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சும்மாவே இருந்துட்டாலே ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்லது தேடி வரும்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குன்னு நம்ம சும்மாவே இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா இந்த வருஷத்தில் ஆரம்பித்த கடகராசிக்கு அற்புதமான நிலை. இது வரைக்கும் கடகராசிக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான நிலை இனிமேல் கிடைக்க போகிறது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வியாபாரி வருமானம் ரொம்ப மோசமாக இருந்தது, கடையை அடைக்க போகிறோம் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற சூழ்நிலை. இனிமேல் எல்லாம் நன்மையே நடக்கும் சார், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையை விட்டுறலாமான் இருக்கு. அப்படி இப்படிலாம் சூழ்நிலையில் இருந்தது, எல்லாம் பிரச்சனை தீர்ந்து விடும். ஹையர் போஸ்ட்லாம் கிடைக்கும், நல்ல ஒரு பதவி கிடைக்கும். இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? எல்லாமே வெற்றி தாங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? சந்திப்போம் மீண்டும் அடுத்த பதிவில். சந்தோஷமாக கடகராசி முன்னேறி வாங்க. சரிங்களா? பாய் பாய்.